யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். இன்றைக்கி ரொம்ப யம்மியான ரெசிபி, ஆனால் வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். சின்ன சின்ன விஷயங்களை மாற்றினாலே போதுங்க, வெயிட் லாஸ்க்கு நீங்கள் எந்த செலவுமே பண்ணாமல் வீட்டில் இருந்தபடியே ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கிறோம். தேங்காய் பால் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. தேங்காய் பாலில் இருந்து நம்ம தயிர் பண்ணுறப்போ அது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சின்ன சின்ன மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். அதோட வேஸ்ட்டு கூட நம்ம பண்ணாமல் அந்த திப்பியெல்லாம் எடுத்து அதில் கூட ஒரு ஸ்வீட் பண்ணுறோம். நம்ம தேங்காய் எடுத்துருக்கிறது வந்து 2 தேங்காய் எடுத்திருக்கேன். இதோட தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே குடித்தா ரொம்ப இதமாக இருக்கும். எப்போவுமே நிறைய பேர் வீட்டில் அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் சட்னி ஊற்றுவாங்க. எல்லாத்துக்குமே அந்த தேங்காய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து 2 தேங்காய் எடுத்திருக்கோம். அதை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நம்ம தேங்காயிலேருந்து பால் எடுத்து பண்ணுற ரெசிபீஸ் எல்லாமே நல்லா கெட்டியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். தண்ணி எல்லாம் விட்டோன்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும். தேங்காய் பால் வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, கொலஸ்ட்ராலுக்கும் ரொம்ப நல்லதுங்க. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளையான பால், ஒயிட்டெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதனால தான் பால், சுகரு எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் பால்லேருந்து அந்த சக்கையை மட்டும் தனியாக எடுத்துடணும், பாலை ஃபுல்லாக எடுத்துடணும். மெயினாக பாலை வந்து நம்ம எடுக்கும் போதே நமக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி தெரியும், நல்ல கெட்டியாக இருக்கணும். எவ்வளோக்கு நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றி பாலை மட்டும் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு நல்லது. இந்த பால் வந்து நம்ம பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸிங்க. இப்போ சக்கையை மட்டும் நம்ம தனியாக புழிஞ்சு எடுத்து வச்சுட்டோம் பாருங்கள். வெயிட் லாஸில் இருக்கும்போது சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணாலே போதுங்க, நம்ம வெயிட் லாஸ்க்கு அது நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுட்டில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாலே போதும். இப்போ பாலை வந்து ஒரு பாத்திரத்தில் மாத்திர நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணுறக்காக அந்த பாத்திரமோட அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். ஏன்னா தண்ணி வந்து நம்ம ஆல்ரெடி சேகரித்து வச்சுருக்கோம்ல, தேங்காய் பாலுக்குள்ளே போகாமல் இருக்கணும். இந்த 2 பாத்திரம் மேட்ச் ஆகிடும். அதுக்காக தான் நான் இனி ஒரு பாத்திரம் மாற்றி டபுள் பாயிலிங் மெத்தடில் எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னிலலாம் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிட் லாஸும் சீக்கிரமாக ஆகிடும். இப்போ அந்த கரண்டிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பால் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. இந்த பாலில் டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம அப்படியே மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டால் போதுங்க. அதுக்கப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப அதை வந்து கொதிக்க விட வேண்டியதில்லை. பால் வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சா போதும். இப்படி நம்ம பாலை எடுத்து ஊற்றும் போதே அதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நமக்கு நல்லா தெரியும். நான் வந்து ஏலக்காயில் எதுவுமே சேர்த்தலை. ஏன்னா இது வந்து தயிர் ஃபார்மேட்டில் நம்ம பண்ணுறனால இது சுத்தமான தேங்காய் பாலில் பண்ணுறோம். வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்கலாம் வெளியில் எந்த ஃபுட்டும் சாப்பிடாம வீட்டில் இருக்கிறதையே அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கும்போது வெயிட் லாஸ்க்கெல்லாம் வந்து ஹெவியாக செலவு பண்ணுறது, அந்த மருந்து இந்த மருந்துன்னு எந்த மருந்தையும் சாப்பிடாம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நிறைய வரும். வெயிட் நம்ம அதிகமாக போட்டோன்னா முட்டி வலி எல்லாமே வரும். இப்படி நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதில் ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து நீங்கள் கீறி போட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். காரம்லாம் அதில் இறங்காது. நான் இதில் ஒரே ஒரு துண்டு இஞ்சியும் கூடவே சேர்த்துக்கிறேன். இப்படி நம்ம சேர்த்தும் போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்காக தான் இந்த 2 பொருளும் போடுறது. தயிரும் பாருங்கள் ஈஸியாக ஆகிடும், கஷ்டமே இல்லாமல். தேங்காய் பால்லையும் தயிர் எடுத்துடலாம். இதை வந்து ஒரு 4 மணி நேரம் வச்சா போதும், அது தயிர் ஆகிடும். புளிக்கெல்லாம் வைக்க வேண்டியது இல்லைங்க. இப்படியே எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். இது ஆயுர்வேதத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான தயிர் ரெசிபி. இது ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இதை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. நீங்கள் எப்பப்போ வேணுமோ அப்பப்போ அளவாக செஞ்சுக்கணும். நான் வந்து அடுத்த நாள் இதை செஞ்சுருக்கேன் பாருங்கள். அவ்வளோ காலையில் சாப்பிடும்போது வயிறுக்கு இதமாக கூலாக இருக்கும். இதோட மிச்சம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கூட ஒரு ஸ்வீட் செஞ்சிடலாம். அந்த தேங்காயோட திப்பியில் கேஸில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அது வந்து நல்ல பவுடர் ஃபார்மில் வரணும். அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணுங்க. எந்த ஒரு பொருளையும் வீணாக்காமல் நமக்கு தேவையானதை எந்த எக்ஸ்பென்சஸும் இல்லாமல் நம்ம வீட்லேயே செஞ்சுக்க முடியும். அதுவும் இல்லாமல் தேங்காய் பருப்பு யாருக்கு தான் பிடிக்காது. இதுக்கு நான் ஒரு படி கல்கண்டு எடுத்திருக்கேன். கல்கண்டு வந்து நமக்கு கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறவங்க சர்க்கரை எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கல்கண்டு கரையணும். இதுக்கு நான் மசாலாவாக எடுத்துருக்கிறது ஏலக்காவும் சுக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியும் ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதனால எதுவும் பின்விளைவுகள் இருக்காது. ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே நேச்சுரல் ரிலேட்டடான பொருள்கள் தான். இதை நல்லா லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் பால் பவுடர் போடுங்க. பால் பவுடர் போடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. என்னடா சக்கையாக போட்டிருக்கோமே இதில் டேஸ்ட்டே இருக்காதுன்னு நினைக்காதீங்க. நம்ம பால் பவுடர்லாம் போட்டிருக்கிறதுனால அது டேஸ்ட் ரொம்ப தூக்கலாக காமிக்கும். அதுவும் இல்லாமல் சக்கையில் நான் கொஞ்சம் பால் விட்டுருக்கேன், அதனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரே ஒரு டம்ளர் பால், தேங்காய் நல்லா வேகிறக்காக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது அதோட ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வெயிட் லாஸ்லலாம் இருக்கீங்கன்னா நம்ம ஃபுட்டில் ஒரு சின்ன மாற்றம் பண்ணாலே போதும், அது உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். வாசனைக்காக இந்த ஜாதிக்காயை லைட்டாக மட்டும் துருவி போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக தான் இந்த ஜாதிக்காயை லைட்டாக துருவி போட்டிருக்கேன். நீங்கள் யாராச்சும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்மெல் பிடிக்கலன்னா விட்டுருங்க. ஆனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். கடைசியாக ஒரு பட்டர் ஷீட் போட்டு ஆறுனதுக்கப்புறம் அந்த ஏதோ ஒரு ட்ரே இல்லைனா தட்டு வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். நம்ம இந்த மாதிரி எடுத்து போடும்போது சூடாக போடணுங்க. ரொம்ப ஆறவும் விடக்கூடாது, ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில் எடுத்து போட்டு அப்படியே ஒரு கரண்டியில் எண்ணெய் தடவி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே செட் ஆகிக்கும். நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்குமே, தேங்காயெல்லாம் அதிகமாக சாப்பிட்லாம் தானே யோசிக்கிறீங்க? கண்டிப்பாக சாப்பிட்லாம். அதனால தான் நான் தேங்காய் பாலும் தனியாக பிரிச்சிருக்கேன், அதோட சக்கையை வச்சு ஒரு ஸ்வீட்டாகவும் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. வீட்டில் இருக்கிற சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை கண்டிப்பாக சாப்பிடலாம். இது 100% ஹெல்த்தியான ஃபுட்டு தான். இதை அப்படியே வெதுன்னு ஆனதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக போட்டு வைங்க. அது ஸ்வீட்டுக்கு ஸ்வீட்டும் ஆச்சு, தேங்காய் பாலில் தயிர் அவ்வளோ நல்லதுங்க. நம்ம ஹார்ட்டுக்கு நல்லது, வெயிட் லாஸுக்கு நல்லது, இனியும் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது கூட நான் கார்னிஷ்காக கொஞ்சோண்டு முந்திரி மட்டும் வைக்கிறேன். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து பாருங்கள், அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. தேங்காய் பருப்பு யாருக்கு தான் பிடிக்காது? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்டியாக இருக்கும். இது வேலையும் அதிகமாக கிடையாது, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.